එක දෙක ඊට පස්සේ අනු දෙක එච්චයිස් මම සයිකෝ වෙන්න පුළුවන් හැබැයි මම කරු මන්ත්‍රීතුමා අද පොයින්ට් වනේ කරු අඩේක மந்திரிතුமா இளைய கட்டளை 27 கீழ் இந்தியாவில் உள்ள அகதி முகாம்களில் அதற்கு வெளியே பல சாத்திரங்களாக பாரிய தாப்சங்களாக பாரிய மனிதாபிமான சவால்கள் எதிர்கொண்டு வரும் எமது உறவுகளான இலங்கை தமிழ் அகதிகள் அவல நிலை குறித்து இந்த உயரிய சபையினதும் கௌரவ பிரதமரின் அவசர கவனத்தையும் ஈர்ப்பதற்கு நான் இங்கு எழுந்து நின்றுள்ளேன். முதலாவதாக தற்காலிக கடவுச்சீட்டு. புதிய கடவுச்சீட்டுகளை பெறுவதில் கொழும்பில் நிலவும் தாமதங்கள் காரணமாக இந்தியாவில் பிறந்து வளர்ந்த 2வது 3வது தலைமுறையைச் சேர்ந்த எமது இளைஞர் யுவதிகள் தங்களின் வேலைவாய்ப்புகளையும் விசா நீடிப்புகளையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கின்றனர். கொழும்பிலிருந்து புதிய கடவுச்சீட்டுகளை அச்சடித்து வரும் வரை அவர்களின் சட்டபூர்வமான தன்மையை பாதுகாக்கும் நோக்கில் அவசரகால தற்காலிக கடவுச்சீட்டுகளை தங்கு தடையின்றி வழங்குவதற்கு சென்னையில் உள்ள இலங்கை பிரதி உயர்ஸ்தானிகருக்கு அரசாங்கம் முழுமையான வசதிகளையும் அனுமதியையும் வழங்க வேண்டும். இரண்டாவது, கடந்த காலங்களில் தூதரக நடமாடும் சேவைகள் மூலம் 35,000க்கும் மேற்பட்ட பிறப்பு சான்றிதழ்கள் எமது மக்களுக்கு வெற்றிகரமாக வழங்கப்பட்டன. ஆனால் தற்போது அந்த செயல்முறை முற்றிலும் மந்தகதியில் உள்ளது. இந்தியாவில் பிறக்கும் எமது பிள்ளைகளுக்கு இலங்கை தூதரகத்தின் ஊடாக பிறப்பு சான்றிதழும் வம்சாவளி உரிமையையும் முறையாக வழங்காவிட்டால் எதிர்காலத்தில் அவர்கள் எந்த ஒரு நாட்டிலும் அடையாளமற்றவர்களாக மாறும் அபாயம் உள்ளது. மூன்றாவது, தாயகம் திரும்புவதற்கான கேள்வி. சொந்த மண்ணுக்கு திரும்ப விரும்பி வரும் அது மக்களுக்கு முறையான மீள்குடியேற்ற காணி உரிமை அல்லது வாழ்வாதார உதவிகள் இங்கு வழங்கப்படுவதில்லை. இதனால் தாயகம் திரும்பும் பல குடும்பங்கள் மீண்டும் இந்தியாவுக்கே அகதிகளாக செல்லும் அவல நிலை காணப்படுகிறது. எனவே கௌரவ பிரதமரிடமும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களிடமும் நான் பின்வரும் கேள்விகளை அவசரமாக கேட்க முனைகிறேன். சென்னையில் உள்ள இலங்கை தூதரகத்தின் ஊடாக அகதி முகாம்களில் வாழும் மக்களுக்கு விசேட நடமாடும் தூதரக சேவைகளை உடனடியாக மீண்டும் தொடங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா? புதிய கடவுச்சீட்டுகள் வரும் வரை எமது புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் அகதிகள் மக்களின் விசா வேலைவாய்ப்புகளை பாதுகாக்கும் நோக்கில் தற்காலிக விசா நீடிப்பு முத்திரைகள் மற்றும் தற்காலிக கடவுச்சீட்டுகளை தங்கு தடையின்றி வழங்குவதற்கு தூதரகத்துக்கு போதிய நிதி ஒதுக்கீடுகளையும் அறிவுறுத்தல்களையும் வழங்கப்படுமா? இந்தியாவிலிருந்து தங்களின் சொந்த விருப்ப பேரில் தாயகம் திரும்பி இலங்கை தமிழர்களின் காணி மறுசீரமைப்பு, முறையான வாழ்வாதார கொடுப்பனவு மற்றும் மீள்குடியேற்ற பணிகளை 2026ஆம் ஆண்டுக்கான விசேட தேசிய நிதி ஒதுக்கீடு எதுவும் அரசாங்கத்திடம் உள்ளதா? பாதிக்கப்பட்ட எமது தமிழ் மக்களின் வாழ்வில் இழைக்கப்படும் இந்த நிர்வாக பின்னடைவுகளுக்கு அரசாங்கம் உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என நான் வலியுறுத்துகிறேன். நன்றி. சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி
ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட எல்லா தேவைகளையும் உங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பராக இருந்து நாங்கள் பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.